அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி 13/3/2026. சென்செக்ஸில் ட்ரேட் எடுத்திருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம் 920 சென்செக்ஸ் பிஇயில் 75-100 பிஇயில் வந்து பார்த்திங்கன்னா 940 ஒரு லாட் பை பண்ணோம். அதுக்கப்புறம் 920 ஒன்று போட்டு வச்சுருந்தோம், அதுவும் உடனே ஹிட் ஆகிருச்சு. ஆவரேஜ் வந்து 930. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 916 வரையும் லோ வந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு மூமெண்ட் மேலே போய்ட்டு முன்ன பின்ன போய்ட்டு இருந்தது. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ 930, 31, 34, 36, 40 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி வந்து நிறைய டார்கெட் நம்ம வைக்கல. ஆக்சுவலாக இதனோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1025 வந்து இது டார்கெட் போகணும். நம்மளுடைய சார்ட் பிரகாரம் நம்ம டார்கெட் வந்து 1025. பட் நமக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் வந்தால் போதுங்கிற கான்செப்டில் நான் இந்த 975 வச்சுருக்கேன். ஏன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன் சரியில்லை. ஆனால் நம்ம புட் சைடில் தான் எடுத்திருக்கோம். 110% நமக்கு வந்து அந்த டார்கெட் ஹிட் ஆகும். ஏன்னா குளோபலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரனால் மேக்ஸிமம் ஃபுட் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியே போகிறது நல்லது. ரொம்ப நேரம் உட்காந்து ட்ரேட் பண்ணி மைண்ட் செட்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறத விட மினிமம் ப்ராஃபிட் வந்தது வரையும் எடுத்துகிட்டு நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓவர் ட்ரேட் பண்ணி நம்ம சார்ஜஸ் தான் நமக்கு அதிகமாக போகும். அதனால் 955, 975, 995 இது வந்து ஒரு நார்மலாக வரக்கூடிய ஒரு விஷயம். இது உடனடியாக நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கிற ட்ரேடை வந்து எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோன்றது தான் முக்கியம். நம்ம நார்மல் டேஸில் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டார்கெட் கண்டிப்பாக போகும். ஏன்னா இப்போ குளோபலி வந்து டென்ஷனாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக வெளியே வர்றதுக்கு பார்க்கணும், லாஸ் இல்லாமல். அந்த கான்செப்டில் தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மைனஸில் போய்ட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து பாசிட்டிவில் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம உடனே வந்து டார்கெட்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். நமக்கு வந்து ஒரு 955 வந்தாலே போதும் அப்படின்ற கான்செப்டில் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் 955 வந்து ஈஸியாக போயிடும். அது ரீச் ஆகட்டும். அகெயின் வந்து நம்ம என்ன சொல்கிறது, மறுபடியும் ஒரு டவுன்ஃபால் வந்ததுன்னா என்ன நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் போயிட்டுருக்கு ரொம்ப நேரமாக. அதனால் வந்து 955 நான் வந்து மாடிஃபை பண்ணிட்டேன். ரெண்டு லாட்டுமே வந்து 955க்கு நான் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 945, 941, 943 அப்படி முன்னா பின்னா போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு வந்து பொறுமையாக உட்கார அளவுக்கு இப்போ டைம் இல்லை. நேரமின்மை காரணமாக தான் நான் வந்துட்டு இந்த 955க்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் வருது, க்ளோஸ் ஆகுது, வருது, க்ளோஸ் ஆகுது. நம்மளை வந்து ஃபுல்லாக வந்து இது பேனிக் ஆகும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம வேறு கமிட்மெண்ட் இருக்கும்போது வந்துட்டு இதில் உட்காரக்கூடாது.
ஃப்ரீ மைண்டடாக ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்துன்னா கண்டிப்பாக அந்த டார்கெட் நமக்கு போகும். அதே நேரத்தில் லாட் சைஸை வந்து ஸ்டார்டிங்லேயே இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. மினிமம் லாட் ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் லாட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2 லாட்டுனா 2 லாட் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் டவுன் வந்ததுன்னா வேணால் நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 947 950 கிட்ட போயிட்டு 950 to 953 ரீச் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க டார்கெட் 955 கண்டிப்பாக டார்கெட் ஹிட் ஆக போகுது. நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. இதனால் மேக்ஸிமம் வந்து டார்கெட் ஹிட் ஆகும்போது நேற்றுக்கு என்னால் வந்து ஃபுல்லாக வீடியோ கட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். 955 டார்கெட் நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. நம்ம 980 ப்ராஃபிட்டில் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள். மறுபடியும் 945 47 ஓகே ஹிட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கீழே போட்டிருந்த அந்த இதுவும் அதே மாதிரி இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம போட்டிருந்த டார்கெட் வந்து 1025 இதில் ஹிட் ஆயிடுச்சு. இதில் எல்லாமே